வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து ரகுராமகிட்ட இனி உண்மையை உடைச்சே ஆகணும். ஏன்னா நம்ம பெரியம்மா வர ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அந்த கதிர் தான் ஜீவா அப்படின்னு வந்து உண்மையை உடைச்சா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த சிலை காணாமல் போனதுலேருந்து ரொம்பவே வந்து உடைஞ்சிருக்காங்க. அவங்க மனசை சரிப்படுத்த நான் இந்த உண்மையை உடைச்சி ஆகணும் அப்படின்னு வந்து ரகுராமகிட்ட உண்மையை உடைக்கிறாங்க. பெரியப்பா, நம்ம தேடிட்டு இருக்க நம்ம வீட்டு வாரிசு வேற யாரும் இல்லை, கதிர் தான் ஜீவா அப்படின்னு உள்ள விஷயத்தை உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரகுராம் இதுக்கு மேலேயும் அவன் கஷ்டப்படக்கூடாது, இந்த வீட்டில் எல்லா உரிமையும் என்ன போல் அவனுக்கும் இருக்கா அப்படின்னா இந்த சொத்துல ஒரு பகுதி அவனுக்கு ஆனது, அதை எழுதி கொடுப்போம் அப்படின்னு வந்து எழுதி கொடுக்காங்க. இந்த சைடு நம்ம பத்மா பார்வதி, இதுக்கு நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே நடந்துச்சு. இப்போது தனாவுக்கு ஒரு பங்கு போவோம், அதே ஒரு பங்கு இந்த கதிருக்கும் உண்டு அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு பங்கு, இவங்களுக்கு மட்டும் 2 பங்கு அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஆனால் நம்ம ரகுராம் வந்து மருமகனாக வந்து கதிரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் இங்கே பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி வந்து சொல்லி கொடுத்துறாங்க இந்த பார்வதி கிட்ட, இந்த பாரடி வேற யாரும் இல்லை, அந்த ஜீவா தான் கதிர் அப்படின்னு வந்து சொன்னார். என்ன, எங்கள் வீட்டு வாரிசு வேற யாரும் இல்லை, கதிர் அப்படின்னா சொத்துல பங்கு இந்த கதிருக்கு போகுமா? சும்மாவே அவனை கண்டாலே எங்களுக்கு ஆகாது. இப்போ ஒரு பங்கு சொத்தையும் கொடுத்து அவனை வீட்டோட மாப்பிள்ளையாக இருத்தி வச்சாங்கன்னா எங்களுக்கு தான் ஆப்பு. இதை நடக்காமல் இருக்கணும், இதை தடுத்தாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பார்வதி வந்து சதி பண்ணுறாங்க. அதான் இந்த ஜானகி அக்கா தான் வந்து ஒருத்தங்க தெரியாத ஒரு ஆளுக்கு உரு கொடுத்து இப்போ வர வைக்கிறதுல வந்து பெரிய கில்லாடியாச்சே. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வச்சிருக்க சிவரஞ்சனி உருவச்சிலையும் அதே நேரத்தில் இந்த கதிர் ஜீவா உருவச்சிலையும் தான். இதை கொண்டு அவங்க நம்பிக்கையை உடைக்கணும். முதல்ல இதை கொண்டு ஏதாவது குளத்தில் தூக்கி தூர எறியணும். அப்படி அந்த மண்ணோட மண்ணாக அவங்க போய் சேரணும். அவங்க இந்த வீட்டுக்குள்ளே அடியெடுத்தே இந்த கதிர் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தில் நைட்டோட நைட்டாக நம்ம பார்வதி வந்து அந்த சிலையை வந்து எடுக்கிறாங்க. நம்ம ஜானகி வந்து வழிபாடு செய்துட்டு இருக்க அந்த சிவரஞ்சனி சிலையும் அவங்க பையன் சிலையும் எடுத்து அப்படியே வந்து கோவில் தொப்பகுலத்துக்குள்ளே தூக்கி எறிகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த ஓடி நீ அழிஞ்சு போகணும் சிவரஞ்சனி, உன் பேரை சொல்லிட்டு இந்த சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தில் வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாயா எப்படியாவது வந்து நம்ம கதிரை இந்த வீட்டில் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு வந்து போராடுறாங்க. ஒரு கட்டத்தில் காலையில் விடிஞ்சு பார்த்தா நம்ம ஜானகி அம்மாவுக்கு செம்ம கடுப்பு, நான் வழிபாடு செய்துட்டு இருந்த அந்த சிலையை காணலை அப்படின்னு வந்து அழுது ஒப்பாரி போட்டுறாங்க. நம்ம வீட்டு வாரிசு நேற்று என்கிட்ட ஃபோனில் பேசினா அந்த நிம்மதியோடு தூங்கினேன், இப்போ எழுப்பி பார்த்தா அந்த சிலையே காணலை, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுறாங்க. அப்போ தான் நம்ம மாயா புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ சதி, இந்த பத்மா சித்தி பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து வந்து சித்தியும் சதி பண்ணுறாங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. புவனேஸ்வரி கூட சேர்ந்து இந்த சிலையை வந்து அழிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்போ உண்மை தெரிஞ்சாகணும், கதிர் தான் இந்த ஜீவா அப்படின்னு உள்ள விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலையை பார்க்கணும். கதிர்க்க உயிருக்கு ஒரு ஆபத்து உண்டாக்க தயாராக வந்து இருப்பா இந்த புவனேஸ்வரி. ஆனால் இதிலெல்லாம் இருந்து விடுபடணும்னா கண்டிப்பாக நம்ம உண்மையை உடைச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா அழுதுட்டு இருக்காங்க. அவங்க மனசை வந்து நம்ம இப்போ கஷ்டப்படுத்தக்கூடாது, உண்மையை சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு வந்து அழுகையை நிப்பாட்டுங்க பெரியம்மா. உண்மை எனக்கு தெரியும், ஜீவா யாருன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கக்கூடிய கதிர் அப்படின்னு வந்து விஷயத்தை வந்து மாய சொல்லவும், என்ன கதிர் தான் நம்ம தேடிட்டு இருக்க நம்ம வீட்டு வாரிசா? ஆமாம் அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து நம்ம ஜானகி மாட்ட வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் ஜானகி, என்னங்க நம்ம வீட்டு வாரிசு தெரிஞ்சிட்டுச்சு, மாயா சொல்லலாம். யார் மாயா, யார்? கதிர் தான் பெரியப்பா வந்து நம்ம சிவரஞ்சனியோட பையன் அப்படின்னு வந்து சொன்னார். இந்த விஷயத்த ஃபாதர் வந்து
தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட தான் தெரியறதுக்காக தான் தலையிலெல்லாம் அடித்து அந்த ஜீவா நடிச்சிட்டு இருந்த அந்த வாசு பிரச்சனை பண்ணா. உண்மை எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த விஷயத்த கதிர் சொல்லக்கூடாது. ஏன்னா மாமா நான் ஒரு நல்ல நிலையில் தனாவை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த காலில் அவன் உழைக்கணும் அப்படின்னா இவ்வளோ தூரம் உண்மையை சொல்லாமல் போராடிட்டு இருக்கான். உண்மையாட்டே கதிர் இந்த வீட்டோட வாரிசு தான் அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம ரகுராமகிட்ட மாயா சொல்கிறாங்க. அப்படியே ரகுராம் கண் கலங்குறாங்க. நான் என் பொண்ணை நல்லபடியாக அவன் பார்த்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக அவன் காலம் ஃபுல்லாக இப்படி கஷ்டப்படணும்னு என்ன இருக்குது? அவன் இந்த வீட்டோட வாரிசுனா எனக்கு கிடைக்க அதே சொத்து பங்கு அந்த கதிருக்கு சேரணும். ஏன்னா சிவரஞ்சனி என் தங்கச்சி, அவளுக்கு இந்த சொத்துல முழு உரிமை இருக்குது. அவளுக்கு கண்டிப்பாக கிடைச்சி ஆகணும். அதனால் இந்த பங்கை எழுதி கொடுத்தே ஆகணும் கதிருக்கு அப்படின்னு சொல்லாங்க. பத்மா பார்வதிக்கு என்ன இந்த மாயா நமக்கு எல்லாம் எப்படியாவது கதிரை இந்த வீட்டை விட்டு விரட்டணும், சொத்துல பங்கு கொடுக்காம ஆக்கணும்னு எல்லாம் பார்த்தோம். ஆனால் எல்லாத்தையும் சொதப்பி தள்ளிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் உண்மையை போட்டு உடைச்சிருப்பா. இப்போ ரகுராம் சொத்தையே எழுதி வைக்க போகிறாரு அப்படின்னு அந்த இடத்துல மெண்டல் பிடிச்சது கிடங்க பார்வதி நிற்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு பங்கு, இனி தனாக்கு ஒரு பங்கு, கதிருக்கு ஒரு பங்கு, இப்படி நீ கொடுத்துக்கிட்டா நம்மளுக்கு மிச்ச மீதி ஏதாவது மிஞ்சினாதான் உண்டு அண்ணி அப்படின்னு அந்த இடத்துல பத்மா கிட்ட சொல்ல நேரம். ஆமாம், நானும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்படியெல்லாம் செய்யறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் தான் முடியும். ஏன்னா இவங்க பொண்ணை தானே கல்யாணம் பண்ணியிருக்கான் கதிர், அதனால் அவங்க சொத்தை கொடுக்க தானே செய்வாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும். யாருக்கு சொத்தை யார் கொடுக்குறது? இவர் என்ன, இவரை மாதிரி நம்ம என் புருஷனும் உரிமைப்பட்டவர் தானே, நீங்களும் உரிமைப்பட்டவர் தானே, எதுக்காக இதை கை கட்டி வேடிக்கை பார்க்கணும்? நம்மளே வாயெடுத்து இதில் கதிருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. பார்வதி, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, முறைப்படி சிவரஞ்சனியை கொடுக்கறது தான் கதிருக்கு நான் எழுதி கொடுக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல ரகுராம் சொத்தை எழுதி கொடுக்காங்க. அதே நேரத்தில் கதிரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. தனாவுக்கும் கதிருக்கும் தடபுடலன்னு விருந்து விபசாரணைகள் நடக்குது. நம்ம தனா கேட்குறாங்க, என்ன எதுக்காக இவ்வளோ செய்கிறீங்க? இந்த வீட்டு வாரிசு வரப்போகிறாரு, அதுக்காக தான். இந்த வீட்டு வாரிசு யார்? உன் புருஷன் தாண்டி அப்படின்னு அந்த இடத்துல மாயா சொல்லு நேரம். அப்படியே நம்ம தனா கண் கலங்குறாங்க. கதிர் தான் சிவரஞ்சனி அத்தையோட பையனா, அதுக்காகடாவது நீ தனியாட்ட அந்த செயினை பார்த்து பார்த்து நீ அழுதிய இதுதானா அப்படின்னு அதை எடுத்து காட்டுறாங்க. நம்ம ரகுராம், நான் போட்ட செயின் இதுதான் அப்படின்னு கதிரை கட்டி பிடிச்சி பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த பத்மாவுக்கும் பார்வதிக்கும் அப்படியே எரிச்சல் அடைகிறாங்க. உண்மையாட்டே இவன் இந்த வீட்டோட வாரிசாக இருந்தாலும் கூட இவன் நம்மளுக்கு எதிரி தான், நம்ம சொத்துல பங்கு எடுக்க வந்தவன், இவனை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கோபமும் ஆத்திரமத்துலேயும் நம்ம பத்மாவும் பார்வதியும் கொந்தளிக்கிறாங்க. ஆனால் நம்ம கதிரை வீட்டோட இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீ கஷ்டப்படண்டா, எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது. இவ்வளோ நாளும் உன்னை காணாமல் தேடிட்டு இருந்தேன், உன் தாய்மாமே நாதாண்டா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே கெட்டி பிடிச்சி நம்ம ரகுராம இந்த வீட்டோட ரகுராம் கதிரை இந்த வீட்டோட வாரிசு இவன் தான் அப்படின்னு ஏற்கிறாங்க. அது வேற லெவல். அப்படியே பேரஞ்சது கணக்காக நிற்கிறாங்க பத்மாவை பார்வதியை. நம்ம ஒன்று நினச்சோம், அது எல்லாமே சொதைப்பிடிச்சு. இதுக்கு எல்லாம் காரணம் பின்னணி இந்த மாயா தான் அப்படின்னு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்கங்க.